ஹலோ, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கிரியேட் வித் கேபி. இன்னைக்கு நாம டெக்ஸ்சர் ஆர்ட் தான் ட்ரை பண்ண போறோம். ஆனா கிளே வச்சு இல்ல, டிஷ்யூ பேப்பர் வச்சு. கம், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4x6 சைஸ் இருக்க மாதிரி ஒரு சின்ன கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட காஸ்ட் அரௌண்ட் 35 ருபீஸ் இருக்கும். இப்போ இதுல நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அவுட்லைன் வரைஞ்சிடணும். நான் வந்து 2 ஹார்ட் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு குட்டி ஹார்ட் ஐலாண்ட் வந்து ஓஷன்ல இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ அவுட்லைன் எல்லாம் முடிஞ்ச உடனே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து நல்ல ப்ளூ ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ வந்து எப்படி நம்ம கொடுக்கணும்னா, டார்க்கர் ப்ளூ ஷேட்ல இருந்து லைட்டர் ப்ளூ ஷேட் வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ, அதை விட கொஞ்சம் லைட் ப்ளூ, அதை விட இன்னும் கொஞ்சம் லைட் ப்ளூ, அப்படிதான் நம்ம இதை பெயிண்ட் பண்ணிக்கணும். கார்னர்ல இருந்து நான் அந்த டார்க் ப்ளூவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஐலாண்டை சுத்தி வந்து ஒயிட் கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா ப்ளூவையும் நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஸ்மட்ச் பண்றதுல தான் இந்த ஆர்ட்டோட அழகே இருக்கு. இது ஃபுல்லா ஸ்மட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்சருக்கு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ண போறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படி பிச்சு போட்டதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம கொஞ்சோண்டு ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ அந்த பெயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆர்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கிறது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான். இப்போ டெக்ஸ்சர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ட்வீசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்வீசர் யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன டீடைலிங்ஸை செம்மையா கொடுத்துடலாம். ஆக்சுவலி வெளியில வந்து சாண்ட் இருக்கா மாதிரி, உள்ள வந்து சின்னதா கிரீனா ஒரு ஏரியா இருக்கா மாதிரியும் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ட்வீசர் வச்சு இந்த மாதிரி டாப் பண்ணிட்டு வந்தோம்னா அதை வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். வெளியில டார்க் கிரீன் இருக்கா மாதிரி, உள்ள லைட் கிரீன் இருக்கா மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டெக்ஸ்சர் பார்ட் ஓவர். அடுத்த ஸ்டெப் ஒரு சின்ன டீடைலிங் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு சின்ன போட் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்ப மைன்யூட்டா சின்னதா இருக்கும். அதுக்கு வந்து நான் ரொம்ப மெலிசான ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீடைலிங்க்கு வந்து ரொம்ப தின் ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து நம்மளோட ஆர்ட் ஒர்க்கே செம்மையா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஒரு குட்டி குட்டி டீடைலிங்ல இருக்கிற அழகு தான் நம்மளோட ஆர்ட் ஒர்க்கே வேற லெவல்ல காட்டும். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டெப்பா அந்த ஐலாண்டை சுத்தி கொஞ்சோண்டு லைட்டா ஒயிட் பெயிண்ட் போட்டுட்டு அதை வந்து லைட்டா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கணும். அது வந்து கொஞ்சம் வைப்ரண்ட் ஷேடா தெரியும். அந்த தண்ணி அங்க வந்து ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதை எடுத்துட்டு போய் என்னோட ஆர்ட் ஷெல்ஃப்ல வச்சு பார்க்குறேன். ஈஸியா டெக்ஸ்சரா ட்ரை பண்ணியாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. See you on next video. Bye.